சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 18/2/2026 புதன்கிழமை, தை மாதம் 6ஆம் நாள். பிரதமை திதி இன்று மாலை 4:58 வரை. சதயம் நட்சத்திரம் இன்று இரவு 9:16 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி ஆகிய குருவின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள இனிய நற்சம்பவங்கள், நல்ல அறிமுகங்கள், அனுகூலமான போக்குகள் இருக்கக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய செயல்பாடுகளை செய்து அதன் மூலமான வெற்றிகள், லாபங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய அருமையான நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு 5ஆம் இடத்துல கேது பகவான் இருந்து யோகாதிபதிகளுடைய பார்வையில் இருக்கிற பிள்ளைகளால் கவலைகள் இல்லாத நாளாக இந்த நாள் இருக்கும். தூர இடங்களில் இருக்கிற குழந்தைகள் எப்படி இருக்குன்ற ஒரு பக்கம் கவலை. ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே குழந்தைகளை வெளி இடங்களுக்கு தான் அனுப்புகிறோம். மதுரையில் பிறந்திருந்தால் சென்னையில் போய் வேலை செய்யுது, சென்னையில் இருந்தால் பெங்களூரில் போய் வேலை செய்யுது, வெளிநாட்டில் போய் வேலை செய்யுது. தூர இடங்களில் போகிறது சகஜமாக. பெண் குழந்தைகளை கூட அந்த காலம் போல் அல்லாமல் இந்த காலத்தில் எல்லாருமே தைரியமாக அனுப்பி வைக்கும் பொழுது நம்முடைய குழந்தைகள் சரியாக சாப்பிட்டாங்களா இல்லையா, பிரச்சனைகள் ஏதாவது இருக்கிறதா இல்லையான்ற மாதிரியாக எதையுமே தெரிஞ்சுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோமேனு கொஞ்சம் மன அழுத்தத்தில் இருப்பீங்க இல்லையா. குறிப்பாக மேஷராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே தூர இடங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகளிடமிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய, அவர்களை பற்றி நன்றாக ஒரு அறிந்து கொள்ளக்கூடிய சுப நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 11ஆம் இடத்துல ராகு கூட சூரியனும் செவ்வாயும் இருந்தாலும் கூட அவர்கள் கேதுவை பார்க்கிறார்கள். பொதுவாக யோகாதிபதிகளுடைய பார்வையை பெற்ற கேது எப்பொழுதுமே ஒரு நல்ல பலன்களை செய்வார். இது இன்னும் ஒரு மாதம் 1.5 மாதத்திற்கு கண்டிப்பாக நீடிக்கும். ஆகவே கவலைகள் பெரிதாக இல்லாத, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவை சூரியனும் செவ்வாயும் பார்க்கக்கூடிய அருமையான நாள் இன்றைக்கு. 4ஆம் அதிபதி இன்றைக்கு 4ஆம் வீட்டையை பார்க்கிறார். அரச லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ரொம்ப நாளாக அரசு வேலையே கிடைக்கல, அதுக்காகத்தான் நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கிறேன், அல்லது இன்றைக்கி சின்ன அரசு வேலையில் இருக்கிறேன், டெம்பரவரியான அந்த தொகுப்பூதியம்னு சொல்லப்படக்கூடிய ஒரு தற்காலிக பணியாளராக இருக்கிறேன், எப்போ நான் ஒரு எக்ஸாம் எழுதி அப்படி எழுதி இப்படி எழுதி அல்லது அரசாங்க வேலையிலே ப்ரொமோஷன் எப்போ எனக்கு கிடைச்சுன்ட்டு அரசு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் நல்லதுகளே நடக்கலையே நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கின்ற மிகப்பெரிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. தாய்மாமன் உறவுகள் இப்போது பெரிய அளவில் நன்றாக இருக்கும். அம்மாவோடு கூட பிறந்த தாய்மாமன்கள் மற்றும் சித்தி பெரியம்மாக்களோடு கொஞ்சம் முரண்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் அவர்களால் ஒன்றுமே இல்லைங்க, அவங்க உதவியே செய்ய வேண்டாம், உபத்திரவம் செய்யாமல் இருந்தால் போரும் இல்லையா என்கின்ற மாதிரியாக கொஞ்சம் வெறுத்து போன மனநிலைமையில் இருக்கக்கூடிய அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் அங்கிருந்து சில அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாயின் பார்வையில் கேது இருக்கக்கூடிய சிறப்பு மிகுந்த நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும். ஐயா என்னங்க ஐயா சிறப்பு இருக்கும்? ஒரு நல்ல அறிமுகம் கிடைக்குங்க. அதிலும் குறிப்பாக அண்ணன் தம்பிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் ஒரு மாதிரியாக, அண்ணனுக்கு கொஞ்சம் காசு கொடுத்தேன் திரும்பி வரல, தம்பிக்கு கொஞ்சம் ஒரு தொழில் வச்சு கொடுத்தேன் அல்லது ஒரு உதவியை செஞ்சேன், அவர் அதை பற்றி நினைக்கவே இல்லை, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு கெஞ்சி கூத்தாடி அதை செஞ்சு கொடுத்தேன், அதெல்லாம் அவர் அப்படியே தூக்கி போட்டு போயிட்டே இருந்துட்டார், அண்ணன் தம்பினாலே செய்யவே கூடாதப்பா என்கின்ற மாதிரியாக தம்பி அண்ணன் தங்கை உறவுகளில் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இழுபறியாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே அதிலிருந்து தீர்வுகள் கிடைக்கக்கூடிய, உங்களை சிலர் சமாதானப்படுத்தி இன்றைக்கு ஒன்று சேர்க்கக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. உங்கள் தைரியம், தன்னம்பிக்கை இன்றைக்கி பெரிய அளவில் கூடுதலாக இருக்கக்கூடிய தன்மைகளும் சிலருக்கு உண்டு. இன்னும் சிலருக்கு ஒரு சிறப்பு பலன் நடக்கும். வெளிமாநிலம் அதாவது உங்கள் மொழி பேசாத, உங்களுடைய இனத்தை சேராத, உங்களுடைய மதத்தை சேராத ஒருவருடைய உதவி, அறிமுகம் கிடைப்பது இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல பலனாக இருக்கும். எதிலும் சிறப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய யோக நாளுங்க மிதுனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு தனாதிபதியின் பார்வையை வாங்கி தன வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவின் அற்புதமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க.
அதிலே அவர் செவ்வாயுடைய பார்வை 2 10ஆம் அதிபதிகள் இணைந்து கேதுவை பார்ப்பது என்பது பேச்சுத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கி ஒரு அவார்டு கிடைக்கிற மாதிரி, ஒரு 15-20 நாட்களுக்குள்ளேயே பேச்சு சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவர்கள், புனிதமான ஆசிரிய பணி, அடுத்தவர்களை காப்பாற்றக்கூடிய உயரிய துறையான வழக்கறிஞர் துறைகளில் இருக்கக்கூடியவர்கள், வாய்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய மார்க்கெட்டிங் அமைப்புகள், அல்லது இந்த கிரெடிட் கார்டெல்லாம் பேசித்தாங்க நான் சம்பாதிக்கணும், ஒரு டார்கெட் இருக்குதுங்க, மாதமானா வாரமானா டெய்லி இத்தனை கால்ஸ் பேசணும், இவ்வளவு இது பிடிக்கணும் என்கின்ற மாதிரியான டார்கெட் துறைகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே ஒரு சாதனைகள், ஒரு மதிப்புமிக்க விருதுகள், கௌரவங்கள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ரொம்ப நாளாக பேச்சை ப்ராமிஸ் பண்ணதை காப்பாற்ற முடியாமல் போச்சுங்க. ஒரு ப்ராமிஸ் பண்ணேன், ஒரு வாக்குறுதி கொடுத்தேன், இன்றைக்கி கட்டுறேன், இன்றைக்கி வர்றேன், இதை செய்கிறேன், அதை செய்கிறேன்னு சொல்லியும் மற்றவங்களை நம்பி சொல்லி நான் கொஞ்சம் ஃபெயிலியராக போனேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு தவறியதாக ஃபீல் செய்யக்கூடியவர்கள் எல்லாருக்குமே உங்களுடைய வாக்கு பலிதங்கள் இன்றிலிருந்து ஆரம்பமாகக்கூடிய அருமையான நல்ல நாளுங்க இன்னைக்கு. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே கேது இருந்தாலும் கூட ராசிநாதன் மற்றும் யோகாதிபதியான செவ்வாயுடைய பார்வையில் இருக்கக்கூடிய நல்ல திருப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் இருக்கும். என்ன கொஞ்சம் கோபம் கொஞ்சம் அதிகமாக வரும் உங்களுக்கு. ஏதாவது ஒரு விஷயத்தில் டக்குன்னு கொஞ்சம் கோபத்தைப்படுவீங்க. அதே நேரத்தில் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு தைரிய வீரியம் இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக அமைந்திருக்கிறது. கொஞ்சம் மனசுக்குள்ளேயே இதை இப்படி பண்ணலாமே, அதை அப்படி பண்ணலாமே, இந்த இடத்துல நம்ம போன வருஷம் ஒரு தப்பு பண்ணிட்டோம், போன மாதம் ஒரு தப்பு பண்ணிட்டோம், அல்லது போன தடவை இந்த விஷயத்தை இப்படி பண்ணியிருக்கணும், இப்படி பண்ணாமல் விட்டது தப்புன்ற மாதிரியாக கடந்து விட்ட ஒரு தவறை அப்படியே நினைத்து கொண்டு அதை இப்போது நிகழ்காலத்தில் நீங்கள் சரியாக செய்யக்கூடிய ஒரு நல்ல மாற்றங்கள் உள்ள யோக நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குதுங்க. கணவன் மனைவி உறவு கொஞ்சம் இணக்கமாக இருக்கும். ஹெல்த் இஷ்யூஸ் இருந்த சிம்மராசிக்காரர்கள் எல்லாருமே ஒரு 10 வயசு குறைஞ்ச மாதிரி நல்ல ஹெல்த் அமைப்புகள் கண்டிப்பாக வரும். ராசிநாதன் இன்றைக்கு ராசியோடு தொடர்பு கொள்வது, ராசிநாதனை குரு பார்த்து கொண்டிருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடியது என்பதால் மனசும் உடம்பும் உற்சாகமாக இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க. கௌரவம் ஏற்படக்கூடிய சுப நாளாக அமைந்திருக்கிறது இன்று. கன்னிராசிக்காரர்களுக்கு விரைய வீடுன்னு சொல்லப்படக்கூடிய 12ஆம் இடத்துல கேது இருக்கிறார். மோட்ச வீடுன்னு சொல்லுவோம். அப்போ அந்த விரைய வீடு அப்படின்னு சொன்னாலே ஏதாவது ஒரு செலவுகள் வச்சிருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல செலவுகளை வைக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு விரையாதிபதி விரைய வீட்டிலேயே பார்வையில் இருக்கிறாரு. அதை விட முக்கியமாக அவருக்கு குறுபார்வை இருக்கின்ற அந்த அமைப்பில் 12ஆம் இடத்துடைய நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. கடந்த காலத்தில் வெட்டி செலவுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது தேவையில்லாமல் அந்த வாடகையை கொடுத்துக்கிட்டு இருக்கேன், தேவையில்லாமல் அந்த செலவு பண்ணிகிட்டு இருக்கேன், மாதம் தண்டமாக படியளந்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த மாதிரியான தேவையற்ற வெட்டி செலவுகள் இன்றிலிருந்து ஒரு 20 நாட்களுக்குள் உங்களை விட்டு விலகக்கூடிய அமைப்புகள் உருவாகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அதே போலவே சும்மா ஒரு இடத்துக்கு போய் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன், இது ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, போகாமல் நிறுத்தலானாலும் பார்க்க முடியல, இதுக்காகவாவது போய்த்தான் ஆக வேண்டியிருக்கு, ஒரு நிர்பந்தத்தில் போக வேண்டியிருக்கு, ஒருத்தருடைய நிர்பந்தத்தில் போக வேண்டியிருக்கு, இந்த மாதிரியான விஷயங்களில் இருந்தவர்கள் எல்லாருக்குமே அதற்கான அந்த பயணத்தின் மூலமாக மேன்மைகள் மட்டும் இருக்கக்கூடிய, பயண நன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாற்றங்கள் நிறைந்த நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய அருமையான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. வியாபார பெருமக்கள், தொழில் முனைவர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய மேன்மைகள் இப்போது உண்டு. இது வரைக்குமே வியாபாரத்தில் போட்டியாளர் அப்படி இருக்கிறார் இப்படி இருக்கிறார், நான் 10 ரூபாய்க்கு நியாயமான விலையில் விற்கிறேன், என்ன கவுக்கணுன்றதுக்காகவே அவர் குறைவான விலையில் 8 ரூபாய்க்கு விற்கிறாருங்க என்கின்ற மாதிரியாக தொழில் போட்டியில் கொஞ்சம் ஒரு மாதிரி சுணக்கமாக இருந்து அவதிப்பட்டு கொண்டிருக்கவர்கள் எல்லாருக்குமே உங்களுடைய போட்டியாளர்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும். வியாபாரம் என்னமோ நடக்குது, லாபத்தை தான் காண நினைக்கக்கூடியவர்கள், அல்லது ஏதாவது ஒரு லூப் ஹோல் இருக்கோ, கடையில் எங்கேயாவது திருடு நடக்குதா, அது அப்படி இருக்கா இது இப்படி இருக்கா, அல்லது வரவுக்கு மேலே செலவு இருக்கிறதுனால தான் எப்பவும் நம்ம கீழேயே இருக்கிற மாதிரி தெரியுதான்ட்டு தலையை போட்டு அப்படியே குழப்பி கொண்டு இருந்தவர்கள் எல்லாருக்குமே எங்கே எந்த விஷயங்கள் எப்படி பிடிபடாமல் இருக்கிறது, புரிவுபடாமல் இருக்கிறது என்பதையும் அப்படியே நீங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. 2வது திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே நல்ல தகவல்கள் கிடைக்கக்கூடிய சிறப்பு நாளுங்க இன்னைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு விவசாய வியாபார மேன்மைகள் அப்படியே கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும்.
10ஆம் இடத்துல இன்றைக்கு கேது இருந்தாலும் 10ஆம் அதிபதியுடைய பார்வையில் இருக்கிறார். 10ஆம் அதிபதியே குருவின் பார்வையில் இருக்கிறார். ராசிநாதனும் வலுவாக இருக்கிறார். இந்த அமைப்புகள் எல்லாம் கடந்த காலத்தில் இருந்து வந்த சோதனைகள் விலகும் அப்படிங்கிறத காட்டுது. கிராமப்புறத்தில் இருக்கிறவங்க ஒரு சின்ன கடை தாங்க வச்சுருக்கிறேன், ஒரு சின்ன தொழில் தான் வச்சுருக்கிறேன், ஒரே ஒரு தறி வச்சுருக்கிறேன், ஒரே ஒரு தையல் மிஷின் வச்சுருக்கிறேன், ஒரு ஆட்டோவை வச்சுட்டு அப்படியே ஓட்டுறேன், ஒரு பைக் இருக்குது, ஒரு சின்ன வண்டி, இதை வண்டியை வச்சுக்கிட்டு தான் அப்படி இப்படி வச்சுக்கிட்டு குடும்பத்தை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறேன்ட்டு ஒரு சிறிய தொழில் மூலமாக அன்றாடம் உழைத்து பிழைத்து கொண்டிருக்கக்கூடிய எளிய நிலையில் இருக்கக்கூடிய அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் பெரிய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் வர ஆரம்பிக்கின்ற அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. வரப்போகின்ற ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து நடக்கக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு மிக நிறைவான நல்ல பலன்களை தந்தே ஆக வேண்டும் என்பது ஒரு விதி. இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற எல்லாருக்குமே இன்னும் ஒரு 2 மாதம் 3 மாதம் பொறுத்தீங்கனாலே பெரிய அளவுக்கு நல்ல மாற்றங்கள் உண்மையிலேயே வந்துவிடும். வேலை தொழில் அமைப்புகளில் இதுவரைக்கும் கிடைக்காத நல்ல பெயர்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, தொழில் ஸ்டாண்டாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள்லாம் இருக்கக்கூடிய ஒரு மாற்றங்கள் நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 9ஆம் இடத்துல பாக்கியாதிபதி பார்வையில் கேது இருக்கக்கூடிய அற்புத நாள். ஆன்மீக எண்ணங்கள் இருக்கும். தந்தையோடு கொண்டிருந்த முரண்பாடுகள் விலகும். அப்பா ஒன்று சொல்கிறது, நம்ம ஒன்று சொல்கிறது. இந்த மனுஷன் எப்போவுமே எனக்கு கருத்து தெரிஞ்சு இவர் என் கூட ஒத்து போனதே இல்லை, இருந்தாலும் அவர் எனக்கு அப்பா இல்லையா, அவருக்கு நான் மரியாதை கொடுக்கணும் இல்லையா. தனுசு ராசிக்காரர்கள் உண்மையிலேயே பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்க தெரிந்த ஒரு இங்கிதம் தெரிந்தவர்களாகத்தான் கண்டிப்பாக இருப்பீங்க. நேரடியாக ஒரு கடும் சொல் உங்கள் வாயிலிருந்து எப்போவுமே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து விடாது. அப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பாத்திரங்கள் சம்பந்தப்பட்ட ஓசை எழுப்பக்கூடிய தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், தங்கம், இரும்பு, பித்தளை, வெள்ளி இந்த மாதிரி எந்த உலோகமாக இருந்தாலும் அந்த உலோகத் தொழில் செய்யக்கூடியவர்கள் அனைவருக்குமே இன்றிலிருந்து நல்ல முன்னேற்றங்கள் மாற்றங்கள் வரக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருக்குது. இதில் இப்படி ஜெயிக்க முடியுமா, அதில் இப்படி ஜெயிக்க முடியுமா, பொது வாழ்க்கையில் நீடிக்க முடியுமா என்கின்ற அமைப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாவற்றிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதற்கான ஆயத்தங்கள் நடைபெறக்கூடிய அது உங்கள் கண் முன்னால் தெரியக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு சாதகமற்ற வீடான 8ஆம் இடத்துல இன்றைக்கு கேது பகவான் உட்கார்ந்திருக்கிறார். ஆனால் 8ஆம் அதிபதி குருவின் பார்வையில் இருக்கிறனால பெரிய நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு, எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், எதிர்பாராத சந்திப்புகள் நடக்கக்கூடிய அமைப்பு இப்போது உண்டு. குருட்டு போன விட்டத்தில் பாஞ்சதுன்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே ஒரு பார்வையற்ற மாற்றுத்திறனாளி எதையுமே டக்குன்னு செய்ய முடியாத ஒரு நிலையில் இருப்பார். ஆனால் அவர் சரியாக ஒன்றை செய்து விட்டார்னா நம்ம கொஞ்சம் சந்தோஷப்படுவோம் இல்லையா. அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் நீங்கள் எதுவாக ஒன்றை செய்ய போக அது வேறொன்றாக மாறி நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. மகர ராசிக்காரர்களுக்கு கடந்த காலத்தில் இருந்து வந்த மன அழுத்தம்லாம் கண்டிப்பாக இருக்காது. ஏதோ ஒன்று தப்பாக செஞ்சுட்டோம், அதை ஒரு 2-3 வருஷம் அனுபவிச்சிட்டோம், இனிமேல் அந்த தப்பை நம்ம தான் நேர் பண்ணிக்கணும், சீர் பண்ணிக்கணுன்ற எண்ணங்கள், ஒரு தைரியம், ஒரு விழிப்புணர்வு கண்டிப்பாக இப்போது வந்திருக்கிறது. கடந்த காலத்தில் எந்த விஷயம் அவங்கள தொல்லை கொடுத்ததோ அந்த விஷயத்திலேருந்தே அந்த தொல்லைகள்லாம் அப்படியே விலகி அதிலிருந்தே அதிர்ஷ்டம் ஆரம்பிக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. உதாரணமாக ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் காசு பணம் விட்டுட்டேங்க, ஒருத்தரை நம்பிட்டேங்க, அந்த இடத்திலிருந்தே ஒரு விழிப்புணர்வு வந்து இழந்த இடத்திலிருந்தே இழந்தவைகளை பெறக்கூடிய நல்ல அமைப்பு உருவாகக்கூடிய சிறப்பு நாளுங்க இன்னைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் கேது அமர்ந்து எதிர்பாலினத்தவரிடமிருந்து நன்மைகள் கிடைக்கக்கூடிய அருமையான நாள். ஆணுக்கு பெண்ணால் நன்மை, பெண்ணுக்கு ஆணால் நன்மை. அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல இது நடக்கும். அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றாற் போல அப்படியே ஒரு ஆணுக்கு அம்மாவாலேயோ தன் பெற்ற பெண்ணாலேயோ அல்லது காதலினாலேயோ அல்லது காதலினாலேயோ அல்லது மிகப்பெரிய அளவில் வேறு மாதிரியான மனைவி சார்ந்த விஷயங்கள், அக்கால் தங்கைகள் சார்ந்த விஷயங்களில் இதுவரைக்கும் இருந்து ஒரு மன அழுத்தம் விலகக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. கூட்டு தொழில் நல்லா இருக்குங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு கூட சேர்ந்து ஒரு இடத்துக்கு போனோம், இது ஒரு இடத்த பார்த்தோம், 4 பேர் சேர்ந்து இந்த விஷயத்தை செய்யலாம், இதனால் நம்ம 4 பேருக்குமே நன்மைகள் இருக்கும் என்கின்ற மாதிரியாக
எதிலும் ஒரு விட்டு கொடுத்து போவதன் மூலமாக அனைவரும் நன்றாக இருப்போம் என்கின்ற ஒரு மாறுதலான எண்ணங்கள் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அமைஞ்சிருக்குங்க. திருமண விஷயங்கள் ரொம்ப பெரிய அளவில் இப்போது கை கொடுக்கும். இது வரைக்கும் அவரை பிடிக்கல, இவரை பிடிக்கல, அது பிடிக்கல, இது பிடிக்கல, இப்படித்தான் பெண்ணு வேணும், இப்படித்தான் மாப்பிள்ளை வேணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே எப்படி கேட்டீங்களோ அப்படியே ஒரு வரன் வரக்கூடிய அமைப்புகள் இன்னும் ஒரு 20 நாட்களுக்குள்ளே வருது. ஆகவே வீட்டில் மங்கள சத்தம் கேட்பதற்கு ஏதுவான சில விஷயங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. மீனராசிக்காரர்கள் பகையை வெல்லக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். உங்களுடைய கருத்துக்களுக்கு சமூகத்தில் மதிப்புகள் கிடைக்கக்கூடிய அற்புத நாளாக இந்த நாள் அமையும். சோஷியல் மீடியாக்களில் ரொம்ப ஆர்வமாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு ஒரு திடீர் புகழ் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். கடனை பற்றின எண்ணம் காலையில் ஒரு 11 மணிலேருந்தே கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். ஒரு 11 மணிலேருந்து மத்தியானம் வரைக்கும் இங்கே இப்படி கடனாக இருக்கே, அங்கே இப்படி இருக்கே, நாளைக்கு இப்படி டியூ கட்டணுமே, இதை இப்படி செய்யணுமே, அப்படி செய்யணுமே, ஏதாவது ஒன்று பண்ண முடியுமா நினச்சிக்கிட்டவங்க எல்லாருக்குமே 3 மணிக்கு பிறகு டக்குன்னு ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி வந்து சமாளிக்கலாங்க, நம்ம பார்க்காததா அப்படின்ற மாதிரியாக ஒரு அசால்ட்டான தைரிய புத்துணர்வான மாற்றம் நிறைந்த எண்ணங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு வேலையில் மாற்றம் இருக்கும், கவலைப்படாதீங்க. ஒரு வேலை போனால் கூட இன்னொரு வேலை கண்டிப்பாக நல்ல வேலை சர்வ நிச்சயமாக ஒரு 2-3 வாரத்திற்குள்ளேயே கண்டிப்பாக கிடைக்கும். ஆகவே எது நடந்தாலும் அது நம்முடைய எதிர்காலத்திற்கு நன்றாகவே நடக்கும் என்கின்ற தைரியமும் தன்னம்பிக்கையும் வரக்கூடிய நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. மீனராசிக்காரர்களுக்கு சாதகமற்ற பலன்கள் எதுவும் நடக்காத இயல்பான நாளாகவே அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர் ஒரு நல்ல கேள்வியை கேட்டிருக்கிறார். ஐயா, சில பேரை பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி 2 பேருமே டாக்டராக இருப்பாங்க, 2 பேருமே டீச்சராக இருக்கிறாங்க, 2 பேருமே அரசு வேலை பார்க்கக்கூடிய டீச்சராகவும் இருப்பாங்க. இது உள்ளுக்குள்ளே ஒரு நுணுக்கம். சிலர் பார்த்திங்கன்னா ஐடியில் வேலை செய்வாங்க, ஐடியில் வேலை செய்கிற மனைவி தான் வேணும், ஐடியில் வேலை செய்கிற கணவன் தான் வேணும்னுவாங்க. அதன்படியே கணவன் மனைவி அமைந்து அவங்களுடைய வாழ்க்கையும் ஓரளவுக்கு சீராகவே போகும். ஆக ஒரே துறையில் கணவன் மனைவியாக இருப்பதற்கு ஜாதகத்தில் ஏதாவது ஒரு விசேஷம் இருக்கா, அதில் ஒரு ஜாதகத்தில் ஏதாவது ஒரு அமைப்பு இருக்கா அப்படின்றத இன்றைக்கு ஒரு நேயர் வந்து கேள்வியாக கேட்டிருக்கிறார். உண்மைதாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவர் சொல்லாமல் ஒன்று விட்டுட்டார். 2 பேரும் டாக்டர், கணவன் மனைவி 2 பேரும் டாக்டராக இருப்பாங்க. பிள்ளையும் டாக்டராக தான் இருக்கும், பிள்ளையும் டாக்டர் தான் படிக்கும், அவங்களுடைய ஹாஸ்பிட்டலில் நடத்துவாங்க. பிள்ளையும் ஐடியிலே இருப்பாங்க, பிள்ளையும் ஆசிரியர் பணியிலேயே வந்து அதுவும் அரசு ஆசிரியர் பணியிலேயே அவங்க கொண்டு வரணுன்றதுக்காக அதற்கான பரீட்சைகள்லாம் எழுதுவதற்கு தயார்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. உண்மையை சொல்லப்போனால் ஒரு சுபத்துவ கிரகம் தான் உங்களுடைய தொழில்களை நிர்ணயிக்குதுன்றதை அடிக்கடி சொல்லுவேன். பெரும்பாலும் இந்த டாக்டர் தொழிலில் மட்டும் வேறுபட்ட கிரகங்கள் அங்கே தொடர்பு கொண்டதாக இருக்கும். உண்மையிலேயே டாக்டர் தொழிலுக்கு 3 கிரகங்கள் அல்லது 4 கிரகங்கள் தொடர்புகளை கொண்டதாக இருக்கும். இந்த சூரியன், சனி, புதன், குரு, செவ்வாய் ஆகிய சில கிரகங்கள் வந்து ஒரு 4-5 கிரகங்கள்னே சொல்லலாம். டாக்டர் தொழிலுக்கு, மருத்துவ தொழிலுக்கு முதன்மையான கிரகம் செவ்வாய் தான் அப்படின்னு சொன்னாலும் கூட சைக்காலஜி பண்ணுறதுக்கு புதன் வந்து ஒரு துணைக்கோளாக இருப்பதைப் போலவே கொஞ்சம் ஆர்த்தோ சம்பந்தப்பட்டதுக்கு சனி துணைக்கோளாக இருந்து, சர்ஜரிக்கு சூரியன் துணைக்கோளாக இருந்து, பொது மருத்துவத்திற்கு குரு துணைக்கோளாக இருப்பதைப் போலவே எல்லா நிலைகளிலையும் ஒரே மாதிரியான சுபத்துவ கிரக அமைப்புகளை 7ஆம் இடம், லக்னம் போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் ஒரே துறையில் கணவன் மனைவியாக இருக்கிறார்கள் என்பது தான் உண்மை. நீங்கள் வந்து ஒரு டாக்டர் தொழிலில் இருக்கிறீங்க, அப்போ உங்களுக்கு 7ஆம் இடம் அங்கே செவ்வாயுடைய தொழில் அமைப்புகளில் தொடர்புகளில் இருக்கும் பொழுது நீங்கள் ரிஷப லக்னக்காரராக இருந்து உங்களுடைய மனைவியோ கணவனோ அங்கே 7ஆம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய விருச்சிக வீட்டிற்கு தொடர்புகளை கொண்டிருந்து, நீங்கள் துலாம் லக்னமாக இருந்து உங்களுடைய கணவனோ மனைவியோ அங்கே 7ஆம் இடமாக்கிய அந்த மேஷ வீட்டுடைய தொடர்புகள் இருக்கும்போது ஒரே மாதிரியான இந்த டாக்டர் கணவன், டாக்டர் மனைவி அமையக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. எப்போவுமே மருத்துவ தம்பதிகளில் இந்த இப்போது நான் சொன்னதை போல மருத்துவத்திற்கு முதல்நிலை சுபத்துவ கிரகமான செவ்வாயுடைய தொடர்புகள், செவ்வாயுடைய சுபத்துவ தன்மைகள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். இதை போலவே ஒருத்தர் டீச்சிங் லைனில் இருக்கிறார். நான் அடிக்கடி இதை உறுதியான ஒரு விதியை சொல்லிடுவேன். ராசி லக்னத்திற்கு 2 10ஆம் இடங்களோடு குரு தொடர்பு கொண்டிருந்தால் நீங்கள் டீச்சிங் லைனில் இருக்கிறீங்கன்னு சொல்லுவேன். அவரோடு சூரியனும் சுபத்துவமாக இருந்தால் நீங்கள் அரசு துறையில் தான் டீச்சராக இருக்கிறீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இதே மாதிரியான ஒரு நிலையில் அரசாங்க வேலை பார்ப்பவர் அரசாங்க வேலை பார்ப்பவரையே அங்கே கொண்ட ஒரு கணவராக மனைவியாக கொள்வதற்கு
என்பதற்கு 7ஆம் பாவகத்தில் சூரியனுடைய தொடர்பு, 7ஆம் பாவகமே சிம்மமாக வரக்கூடிய அமைப்புகள். ஜோதிடத்தில் ஒரு விதியில் அடைக்கிட முடியாதுங்க. ஆனால் ஒரு பொது விதியை வச்சு இவர்களை கொஞ்சம் அடையாளம் பார்த்து கொள்ள கண்டிப்பாக முடியும். இவருக்கு கல்யாணம் ஆகும், இவருக்கு கவர்மெண்ட் மாப்பிள்ளை தான் கிடைக்குமா, டாக்டர் மாப்பிள்ளை தான் கிடைக்குமா அப்படிங்கிறதுக்கு அந்த எந்த துறை மாப்பிள்ளையாக அவர் இருக்கிறாரோ அந்த துறை மாப்பிள்ளை என்று சொல்லப்படக்கூடிய அந்த கிரகம் 7ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருக்கிறதா என்பதை பார்த்து விட்டாலே டாக்டருக்கு டாக்டர் மாப்பிள்ளை தான் அமையும், ஐடிக்கு ஐடி தான் அமையும்ன்றது துல்லியமாகவே சொல்லிவிடலாம். ஒருவருடைய மன ஓட்டத்தை கணிக்கக்கூடியது லக்னம் என்பதைப் போலவே அவருடைய அந்த வாழ்க்கை துணையை குறிக்க வேண்டியது 7ஆம் பாவகம் என்பதால் 7ஆம் பாவகத்தோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற கிரக அமைப்புகளையும் அவர் லக்னப்படி செய்யக்கூடிய கிரக அமைப்புகளையும் சற்று ஆழ்ந்து கவனித்து பார்த்தாலே இவர்கள் ஒரே துறையை சார்ந்த கணவன் மனைவியாக இருப்பார்களா என்பதை கண்டிப்பாக உறுதியாகவும் சொல்லிவிட முடியும் என்பதுதான் உண்மைங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.